கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த 6 மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக துவக்க ஜெபமாக நம்ம இருக்கிற போதுரமா ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டு. ஹல்லேலூயா. நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான ஆண்டவரே ஒரு புதிய மாதத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், எங்களோடு கூட இருந்தீர். எங்களுக்கு தந்த ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியா எங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் கெஞ்சுகிறோம் ஐயா. பாதுகாக்கிற செட்டை நிழல்ல தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில அசைவாடி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஒரு புதிய மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை நல்லவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ பேர் இந்த மாதத்தை காணக்கூடாமல் இருக்கிறார்கள். இந்த வருடத்தை துவங்கினவங்க, போன மாதம் இருந்தவங்க, ஏன் நேற்று இருந்தவங்க இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனா கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கட்டளையிட்டு நமக்கு ஜீவனுள்ளோருடைய தேசத்துல அவரை துதிக்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருக்கென்று சாட்சிகளாய் வாழ கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். ஆண்டவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த நேரத்திலும் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கர்த்தர் இந்த கடந்த 6 மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏறக்குறைய பாதி வருடத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். நாம் நடந்து வரவில்லை, அவரே நம்மை சுமந்து வந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ பாடு, எத்தனையோ உபத்திரம் மத்தியில நாம் நடந்த பொழுதிலும் கர்த்தர் நம்மை சுமந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை தாங்கினார், நம்மை ஏந்தினார், நம்மை சுமந்தார், நம்மை தப்புவித்தார். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை போஷித்தார், நம்மை பராமரித்தார், நம்மை அரவணைத்தார், நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கிருபை இந்த நாள் மட்டும் நம்மை தாங்கி வழி நடத்தி வந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Oh Jesus, Jesus, Jesus. Oh ribalaraba shandre manarabalaraba rekeri andaraba rimanaraba leredare shandre manaraba. Esaya Jesus, 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 Jesus. Oh ribalaraba shandre manarabalaraba shandre ke riandaraba rimanaraba shandre ke. Yeshua Jesus, Jesus, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஹல்லேலூயா. அப்பா நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். Amen.
பிழைப்பாம். மனம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. என் வாழ்க்கை அழிந்து மறைந்து போம். விசுவாசி என்றென்றோ பிழைப்பாம். Alleluia, 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 ஆமென். கர்த்தர் கரத்தில் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உன் சொந்தமே. அதை சாத்தான் தொடாமல் கம்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உன் சொந்தமே. அதை சாத்தான் தொடாமல் கம்பீரே. Alleluia, 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 ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே. எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே. எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. Alleluia, 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 ஆமென். அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. அவரை போல் சிறந்தவர் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் யாருக்கும் கடனாளி அல்ல. அவர் யாருக்கும் பாரமும் அல்ல. அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை. அவரை போல் சிறந்தவர் இல்லை. எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக எத்தனை நல்லவர் அவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை
எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்து வருகிற தேவன். அவரை போல நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீர்தான் ஆண்டவரே. ஓ உம்மை போல வேறு தேவன் யாரும் இல்லப்பா. ஓ எங்களை நேசிக்க, எங்களை பாதுகாக்க, எங்களை தப்புவிக்க, எங்களை வழி நடத்த ஓ உம்மை போல வேறு தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. ஓ இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலரே, ஓ இனிமேலும் எங்களை நடத்த வல்லமை உள்ளவரையா. ஓ ரிவலரப சந்தரே மனரபாபா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இம்மட்டும் உதவி செய்த எபினேசரே, இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஓ நீர் ஒருவரே பெரியவரையா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஓ அவரே நம்முடைய எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்லவே. உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக ராஜா. ஓ ரிபனரபலரப சந்தரே மனரபாபா. ஹல்லேலூயா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலும் வெறுமையாக்குற ஆண்டவரே. நீர் மாத்திரம் பெருக, நாங்க சிறுக எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். எழும்பி பிரகாசி என்று சொன்னவர் ஆண்டவரே. நீர் எழும்ப பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால், உம்முடைய முகத்தின் ஒளியை எங்க மீது பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இன்ப இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தர்மியான புதிய மாதத்திற்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக, ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்முடைய தேவன் நல்லவர், வல்லவர். அவர் வாக்கு மாறாத ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய நடத்துதல் ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது கர்த்தர் பெரியவர் என்று மாத்திரம் சொல்ல முடியும். எனவே கர்த்தர் நல்லவராகவே நமக்கு இருக்கிறபடினால் கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய மாதத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக நான் ரொம்ப பாரப்பட்டு அழுது கொண்டிருந்தேன். ஏசப்பா, நீங்க பேசுங்க, நான் வேண்டாம், உங்க சித்தம் மட்டும் என் மூலமா நிறைவேறணும், உங்களுடைய வார்த்தைகள் கடந்து வந்து கிரியை செய்யணும் என்று நான் ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் எனக்கு தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது வசனம். வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, கர்த்தருடைய நினைவே அது சிறந்ததாய் இருக்கிறது. அது நம் ஒவ்வொருவரையும் நடத்துகிறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய திட்டம் நம் வாழ்க்கையில் நிறைவேற நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேலரை கர்த்தர் மிகவும் அழகாக தம்முடையவர்களாக பிரித்தெடுத்தார். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கஷ்டங்கள் வந்த போதும் கர்த்தருக்காய் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவருடைய நினைவின்படி அவர் நடத்துகிற தேவன். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் கேட்கப்படும். நம்மை நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நிதானித்து அறியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை அவருக்கு உகந்த பாத்திரமாய், அவருக்கு பிரியமான பாத்திரமாய், அவருக்காகவே நம்மை தெரிந்தெடுத்த கர்த்தர் அவர் அழகா உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். குயவன் கரத்துல களிமண்ணை போல ஆண்டவருடைய கரத்துல நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அழகாக வணைகிற தேவனாயிருக்கிறார். அவர் வணையை ஒப்பு கொடுக்கும் போது அது மிகவும் அழகான ஒரு பாத்திரமாக வெளிவருகிறது. நாம் இயேசுவுக்கு உகந்த பாத்திரமாய் வாழ, அவருக்கு பிரியமான பாத்திரமாய் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நானே
நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. கர்த்தரை அல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம், கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிற தேவன், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவன், கர்த்தர் நமக்காக பிதாவினிடத்துல அவர் பரிந்து பேசுகிற கர்த்தராய் இருக்கிறார். எனவே கர்த்தர் அல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய கனியை கொடுக்க ஆண்டவரிடத்துல கிருபையை பெறுவோம். ஆண்டவரே, நிறைய கனியை கொடுக்க எனக்கு வேண்டிய கிருபினாலும் ஆண்டவரே, நான் நீர் விரும்புகிற மரமாய் வாழ வேண்டாப்பா. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று உங்க வசனம் சொல்லுகிறதே. நல்ல கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ என்னை தகுதிப்படுத்தும். புசிப்புக்கு ஏற்ற கனியை நான் கொடுக்க கர்த்தர் எனக்கு வேண்டிய கிருபையை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். அப்படி கேட்கும் போது கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை அதிகமாய் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் கர்த்தர் விரும்புகிற கனி, கர்த்தர் புசிக்கிற கனி, கர்த்தர் வந்து சந்தோஷப்படுகிற கனி, கர்த்தர் வந்து நம்ம கூடவே இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஆவியின் கனிகள் நம்மிலே செயல்பட்டால் நம்முடைய விருப்பத்திற்கு, நம்முடைய இஷ்டத்துக்கு, நம்முடைய நினைவுக்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க மாட்டோம். தேவ சித்தம் நிறைவேறும்படியாய் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இதான் நம்ம கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிறோம். என்ன? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த ஆவியின் கனிகள் ஒவ்வொன்றும் நம்மிலே செயல்படும்படியாய் நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் என்று சொல்லி கலாத்தியர் 5:25 வாசிக்கிறோம். நம்ம ஆவியின்படி நாம் நடக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அவருக்கு பிரியமாய் வாழும்படியாய் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நம்மை அவர் பேர் சொல்லி அழைத்த தேவன், நயங்காட்டி அழைத்த தேவன், நம்மை அவர் விரும்புகிற கர்த்தர், நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற தேவனாய் நம்மோடு கூட இருந்து நாம் செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை பூரணமாய் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம் யோசனைகளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய யோசனை, என்னுடைய திட்டம், என்னுடைய ஆண்டவரே எந்த பிளானும் இல்லப்பா, உங்க திட்டம், உங்க யோசனை, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டும் என் வாழ்க்கையில நடக்கட்டும் என்று அவரையே சார்ந்து நடக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 37:5 வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவரையே நம்பி கர்த்தரையே நாம் சார்ந்து வாழும்போது கர்த்தர் நம்மை பொறுப்பெடுத்து நடத்துவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அனுதின ஜெபம், அனுதின வேத வாசிப்பு, இவைகளை நாம் செய்யும் போது கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார். மனசாட்சியில் உத்தமமாய் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்ற வசனத்தின்படி கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் உடுத்துவிப்பார். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நீங்க என்ன நடத்துவீங்க, நீங்க என்ன உடுத்து வைப்பீங்க, நீங்க என் கூடயே இருக்கிறபடினா உமக்கு நன்றி என்று சொல்வோம். எப்பொழுதும் அவரை நோக்கி பார்ப்போம், பொறுமையுடன் காத்திருப்போம். கர்த்தர் பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 40:1 வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக பொறுமையுடன், பொறுமை ரொம்ப தேவை நம்முடைய வாழ்க்கையில. ஆண்டவரே, என் வாழ்க்கையில பொறுமையை தாங்க, எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையோடு ஆண்டவரே நான் வாழ எனக்கு வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும் என்று கேட்கும் போது கர்த்தர் நமக்கு வேண்டிய பொறுமையை அவர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். எனவே
கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாத்துக்குமே செவி கொடுக்கிறோம். நம்மளை கைவிட்டுறாரா? ஒரு நாளும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களால் வாழும்படியாய் தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசுவுக்காக ஜீவிக்கும்படியா இந்த நாளிலும் நம்மை பூரணமாக ஒப்பு கொடுப்போம். எபிரேயர் 12:1 சொல்லியிருக்கிறபடி ஆகையால் இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தில் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையுடன் ஓடுவோம். கர்த்தர் நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த ஓட்டத்துல நம்ம பொறுமையுடன் நாம் ஓடும்படியாய் தேவனிடத்துல அவருடைய சமூகத்துல கிருபையை கேட்போம். நம்முடைய நினைவுகளையும் யோசனைகளையும் கிரியைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் கண்ணீரை துடைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய வார்த்தையெல்லாம் அவர் நீக்குகிற தேவனாய் இருக்கிறார். மகனே கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, நான் உங்க கூடயே இருக்கிறேன், நான் வழி நடத்துவேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரையும் போஷித்த கர்த்தர் உங்களையும் என்னையும் கைவிடுவாரா? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது அநேகத்துக்கு அதிபதியார் கர்த்தர் நம்மை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறார். எனவே நம்முடைய வழிகளை ஆண்டவருடைய கரத்துல பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நினைவுதான் உயர்ந்தது என்பதை நாம் நினைத்துக் கொள்வோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நாம் வளருவோம். சங்கீதம் 103:11 வாசிப்போம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபை எவ்வளவு இருக்குதான், அவ்வளவு பெருசா பெரிய கிருபையை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். நன்மையும் கிருபையும் நம்மை சூழும்படியாய் அவர் கிருபை செய்கிறார். எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நாம் பெருகும் போது தேவ கிருபை நம் மூலமாக, உங்க மூலமாகவும் என் மூலமாகவும் அது செயல்படும்படியாய் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார். சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். தீமையை பாராத சுத்த கண்ணனுடைய கரத்துல நம் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா எவ்வளவோ காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில பற்றி கொண்டவர்களார் இயேசுக்காக வாழ்வோம். அவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். இந்த புதிய மாதத்திலும் நம் மாபிசையின் தொட்டி முதலாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதத்துல நாம் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் கரம் நம்மோடு இருந்து அவரே வழி நடத்துவார். அவரே நமக்கு தகப்பனுக்கு தகப்பனார், தாய்க்கு தாயாய் இருந்து அவர் நம்மை வழி நடத்துவார். அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நம்மை வழி நடத்துவார். எனவே இந்த புதிய மாதத்தை ஆண்டவருடைய கரத்துல பூர்ணமாய் கொடுத்து நாம் அவருடைய கரத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நம் ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார். நம் ஒவ்வொருவரையும் அவர் பொருட்படுத்திக் கொள்வார். கர்த்தருடைய கரம் அவர் பராக்கிரமம் செய்கிற கர்த்தம். கர்த்தருடைய கரம் அது வல்லமை உள்ள கர்த்தம். கரம் அது நம்முடைய வாழ்க்கையில அது அதிசயங்களை செய்யும். பொறுமையாய் காத்திருப்போம், ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெயிக்கும்படியா அன்பு. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட திட்டமாய் பேசியிருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம் எல்லாம் லிமிட்டட் தான். அந்த ஆண்டவர் அதுக்கு மேலாக நமக்காக பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில அவர் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர்
நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டுடைய சமூகத்துல பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில என்ன நினைத்திருக்கீங்களோ, ஹல்லேலூயா, நீர் என்னுடைய வாழ்க்கையில என்ன தீர்மானம் பண்ணிருக்கீங்களோ, ஆண்டவரே அதை அந்த சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கமிட் பண்ணி, ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே உமக்கு எது பிரியமோ அது எனக்கு பிரியமாய் மாறட்டும், உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நடத்துங்கப்பா. நீங்க நடத்துனீங்கன்னா அற்புதமா நடத்துவீங்க. ஆண்டவரே அப்பா மை சோதரிக்கிறார் ராஜா, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். உம்மை போல வேறு தேவன் யாரும் இல்லப்பா. ஆண்டவரே எங்களை நேசிக்க, ஆண்டவரே எங்களை பாதுகாக்க, எங்களை தப்புவிக்க உம்மை போல வேறு யாரும் இல்லை. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போமா? சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். பாவம் எல்லாம் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் என் இயேசுவுக்காய் வாழ்வதுதான் என் வாழ்வு. ரபலரப சந்தரேவன. ஓ எஸ் டாடி, எஸ் ஃபாதர், வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமானார், ஆவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் ஜீவவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். சொல்லுமா? ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார். எஸ், இதுதான் ஒரு பெரிய ஒரு நற்செய்தி. ஆண்டவர் ஜீவிக்கிறார். இதோ மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் எனக்கு சொந்தமானார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கலக்கம் இல்லை, எதை குறித்தும் பயம் இல்லை. எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி ஆண்டவரே பார்க்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு மை சோதரிக்கிற ராஜா, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறேன். நீர் அறியாம எங்க வாழ்க்கையில எதுவுமே நடைபெறாது. ஆண்டவரே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே முற்றிலும் எங்களை தாழ்த்துறோம். இந்த நாள்ல கூட பேசின ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே
வார்த்தை ஆண்டவருடைய வசனம் எங்க உள்ளங்களில் ஆழமாய் கிரியை செய்யட்டும். ஆண்டவருடைய ஆவியின் கனிகள் எங்களிலே வெளிப்படட்டும். உண்மையிலே நாங்கள் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பாரமான யாவத்தையும் எங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி ஓட்டத்தை பொறுமையாய் ஓட உதவி செய்யுங்க. காரியத்தை உம்மிடத்தில் அர்ப்பணித்து விட்டோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் இந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றியாய் ஓட்டத்தை ஓட உதவி செய்யுங்க. முற்றிலும் எங்களை தாழ்த்துறோம், வெறுமையாக்குறோம். நாலு கூட வார்த்தை கொடுத்து அருமையான போதரமாக ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இன்னும் வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அம்மை ஸ்தோத்திரம். கால்களை மான் கால்களை போல மாற்றுங்க. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தாங்கப்பா. அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. உழைக்காலின் சுகத்தை விரும்புகிற தேவன், பரிபூர்ண சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினி ஜுவாலையாய் மாற்றுங்க. வெளியே ஊழியங்களில் ஆசீர்வதிங்க, எடுத்து பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். நன்றி அப்பா. பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அப்படி வாழ்க்கை சித்த நிறைவேற உதவி செய்யுங்க. எங்கேயும் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பெற தேவன் தொட்டு ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துக்குரிய புதிய கிருபை, புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய வல்லமையால, புதிய ஆசுவாத்தல் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே, ஒவ்வொரு இமைப்பொழுதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்றிலும் எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறப்பா. வருகை அதி சீக்கிரமா இருக்க முடியாது. வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். வருகைக்கு நேர ஆயத்தப்படுத்த நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, அம்மை துதிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒவ்வொருவருக்கு ஏறெடுக்கிறோம். இன்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.